இதில் இருந்தே நமக்கு இளநி காயெலாம் வரும். என்னடா இல்லை ஒன்றுமே வராது. ஏன் மாய கழுவு இல்லை ஒரு பிஞ்சு கூட இல்லை. இதுதானே பூவு. இதில் இனிமே தானே பிஞ்சு. அது விரியும் போதே அதில் பிஞ்சு தெரியும். தெரியாது. இனிமேதான் இந்த இதெல்லாம் பெருசாகி இல்லையே அதுலனே கொலை கொலையாக தொங்கும். உனக்கு தெரிஞ்சா பேசு. நீ விவசாயமயம், உனக்கு தெரியும். இந்த பூ விரியும் போதே இதில் பிஞ்சு வந்துடும். இப்படி விரிஞ்சு வரும்போதே. ஆனால் அழகாக இருக்குது. அதில் விரிஞ்சு வருமா? அப்போ இதுவும் காய்க்காதா? இதில் ஒரு பிஞ்சு கூட பிடிக்கல, எல்லாமே பூ. அதுக்கு என்னடா பண்ணுறது? பார்க்குறவனோட சப்ஸ்கிரைபர் விவசாயியாக இருந்தால் கமெண்ட் பண்ணு. ஆமாம், பூ வருமா வராதா? இதில் வந்து இளநிக்காய் வருமா வராதான்னு சொல்லுங்க ப்ளீஸ். நானும் காய்ச்சிரும் பார்க்குறேன். இங்கே பார், நம்ம பிடுங்கும்லையே நம்ம கிளிப்பில் வந்து இங்கே பார். ஐயோ அநியாயம். எங்களுக்கு கொஞ்சம் போட்டுட்டு நீ கொஞ்சம் சாப்பிடுன்னு சொன்னேன்டா. எல்லாத்தையும் கொத்தி வச்சுருக்கலாம். கேட்கவே மாட்டேங்குதா? நம்ம சொல்கிறதே கேட்க மாட்டேங்குது. இங்கே பாரு சமந்தாமா, பாரு தோப்பு ஃபுல்லாக தீய வச்சு கொடுத்துறத. ஏமா மரத்தில் பற்றினா என்னமான்றது? மரத்தில் பத்தாது. ஏன் தண்ணியாவது பக்கத்தில் வச்சுக்க. நீ என்னைக்காவது சொன்ன வச்சு கேட்டிருக்கியா? சொன்ன வச்சு கேட்டுச்சே அப்படி இருக்கு. நம்ம பேச்ச என்னைக்குமே கேட்கறது இல்லை. நல்லா எப்படி குடஞ்சி சாப்பிட்ருக்காகன்னு பாரு. சாப்பிட்டு போகிறா பாவம். அப்புறம் அவங்க பசிக்கு என்ன பண்ணுவாங்க? நம்ம பசிச்சா சோத்து பண்ணல சோத்தை போட்டுங்கிறோம். அப்போ கிளிப்பில் என்ன செய்ய? தின்னுட்டு போகுது பாரு. ஏதாவது ஒரு காய் கிடக்கா சாப்பிட்றதுக்கு? இருக்கு. இங்கே நல்ல பழம். ஆனால் காலி பண்ணிடுச்சு. வரும்போ பனியா? இந்தா உனக்கு பல்லுக்கு தொழியாதுன்னு ஈரல் வாங்கி சமைச்சிட்டு வந்திருக்கேன் பாரு. ஆறுடா நீ வாங்கியா? போதே உன் மருமையன் வாங்கி கொடுத்தாரு. சமைச்சது நான் தான். எப்படி இருக்குன்னு சொல்லு சாப்பிட்டு. எங்கடா செயினில் நட்டிச்சு பண்ணிட்டியாக்க? ஒத்தையில் இருக்கோம்னா அதெல்லாம் அப்படியே தான் கட்டுவேன். வடை, உளுந்த வடை வேணுமா? சாப்பிடு. பருப்பு வடை, போண்டா வடை, எல்லா வடையும் இருக்கு. நல்லா இருக்காமா? நல்லா இருக்கு. ஈரல் எப்படி இருக்கு? ஈரத்தை புளி ஊற்றல. ஈரலுக்கா புளி ஊற்றுவாங்க? போதுமா? இது கொஞ்சோன்னு பலகாரம் நல்லா இருக்கு. சாப்பிட போறியா? போதும். கொஞ்சம் 2 4 6 8 10 இருக்கு. இது வந்து குட்டி குட்டியா சுட்ட பலகாரம். நமக்கு இருக்க கொலஸ்ட்ராலுக்கு குட்டியோ பெருசோ இத்தனை சாப்பிடலாமா? திங்கும் போது இப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. இப்படி திங்கும் போது சொன்னாதே நீ கண்ட்ரோல் ஆகுவே. இப்போ நான் முன்னாடி சொன்னா கேட்பியா? திங்கக்கூடாது. நீ பாரில் சொல்லிக்கிட்டே இரு. என்னைக்கோ ஒரு நாளைக்கு தானே இப்படிலாம் சாப்பிடுவேன். என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஆசைக்கு 1 2 சாப்பிட்டா பரவாயில்ல. இப்படி சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் எப்படி குறையும்? ஒரு நாளைக்கு ஆசை சாப்பிடும் கூட சேர்த்து சாப்பிடுவேன். ஐயோ அம்மா கால் வலிக்குதே அப்போது நாளைக்கு சாப்பிடுதான் போகிறேன். போ நீ பாட்டில் சொல்லிக்கிட்டே இரு. வேலை பார்க்க போகிறேன். அதனால இன்னைக்கு நல்லா வேலை பார்த்தா செமிச்சிடும், கொழுப்புலாம் கரைஞ்சிடும். சரி. ஆமாம். இன்னைக்கு எத்தனை கிலோ கொழுப்பை கரைக்கிறேன் நானும் பார்க்குறேன். சுகர் குறையும். பார்க்கத்தானே போகிறேன். பார்க்குறேன். அப்புறம் முருங்கைக்காய் தொக்கு. தொக்கா? கொஞ்சமாக தொக்கு. தொக்கா குழம்பா? தொக்கு தொக்கு. இப்படி ஒரு தொக்கை நான் வாழ்நாளில் பார்த்ததில்லை. அப்புறம் கொஞ்சம் ஒரு நீராற தண்ணி வேலை பார்க்கும் போது குடித்தா நல்லா இருக்கும். காட்டு. குடிச்சிட்டோமே, கொஞ்சோன்னு காமிக்கிறேன். குடிச்சாச்சு. இது குடித்தா என்ன பெனிஃபிட்டு? கலப்பு தெரியாது. நல்லா வேலை பார்ப்போமா தோட்டத்தில்? வேலை பார்க்குறவங்களுக்கு. நானும் தாண்டா வேலை பார்ப்பேன். அதுக்காக வேலை பார்க்குறதெல்லாம் வீடியோ எடுக்க முடியுமா? வந்து என்ன வேலை பார்த்த சொல்லு. வந்து என்ன செஞ்சேன், இந்த இதெல்லாம் இந்த புல்லுலாம் எடுத்து அந்த அங்கே போய் தீ வச்சு கொடுத்துருக்கேன் பாரு. அப்படியே பாரு. நீ? ஆமாம் நான் தான். நான் சொல்ல நீ என்ன வேலை பார்த்தேன்னு? என்ன வேலை பார்த்தேன்? வந்த சோத்தை கொண்டுக்கிட்டு
சமைச்சு எடுத்துட்டு வந்தேன்ல. வந்து உட்காந்து ஒரு 10 வடையை அமுக்குனேன், அவ்வளோதான். அது தவிர என்ன வேலை அத்தை சொல்லு. இனிமே பாப்பேன் பாரு. இருக்கேன் அவன் பொய்யா சொல்றாமா. வாங்கிட்டு வந்தது நான் எத்தனை வாங்கினேன்னு எனக்கு தானே தெரியும். சர்பத்து என்ன சர்பத்து தெரியுமா? அன்னாச்சி பழ சர்பத்து. அன்னாச்சி கம கமன்னு மணக்குது. அன்னாச்சி பழ சர்பத்து இந்த அதில் ஊற்றி காமிக்கிறேன் பாரு. இங்கே பாரு, பைனாப்பிள் சர்பத். ஆப்பிளா? என்னடா சில்லுன்னு இருக்கு, ஐஸ் கட்டி போட்டியா? கிளைமேட்டுக்கு ஜில்லுன்னு மாறிடுச்சு போல. கிளைமேட்டுக்கு சில்லுன்னு மாறிடுச்சு. இந்த அம்மா எனக்கு நான் கொள்ளாது. இப்போதான் எங்கள் அம்மா சாப்பிட்டாக, அதனால அவங்களுக்கு வேணாமா. உன்னைய மாதிரி என்னால் கண்ட்ரோலாக இருக்க முடியலையடா. ஏன்டா? அதெல்லாம் ஒன்றால முடியாது. போய் இவ்வளோ நாள் தங்குறேன். கண்டது கனி அதெல்லாம் திண்டேன்னா சரி, இன்னும் செத்து போவேன். அது ரைட்டு தான். 40 வயசுல 4 மாத்திரை திங்கிறேன். 60-65 வயசானாலும் ஹெல்த்தியாகத்தே இருக்காங்க. அது ரைட்டு தான். மிச்சம் மீதி வாயை கண்ட்ரோல் தான்டா பண்ணணும். இனிமேல் சிப்பு போட்டு மூடிடணும் வாயை. பேசவும் கூடாது, சாப்பிடவும். இந்த சம்மந்தாமா சும்மா கிடக்கா. ஐயோ புல்லை பிடுங்கு, தீய வய சுத்தமாக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம உசுரை பொழுதன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே ஆவியும் ஜீவனையும் போக்கிடுது. நம்ம மம்பட்டியே தூக்க முடியலை. சொன்னால் அதுக்கு புரியுதா? சும்மா இருக்கிற புல்லுதான் உரம்னு சொல்கிறேன். அது கேட்குதா? கேட்கவே மாட்டேங்குது. நம்ம ஒன்று சொன்னால் அது ஒன்று செய்யுது. பையன் சுத்தமாக இருந்தாத்தே சிவபெருமான் படி அளப்பாராம். இதுக்கு ஒரு பழமொழி வேற. செவனேன்னு இருக்கம்மா. சரி, வீட்டுக்கு போனால் வீட்லேயும் வேலையா இருக்குது, வயலுக்கு போனால் வயல்லையும் வேலையா இருக்குது. நம்மளை போட்டு கொல்லுது. முடியலாடா சாமி. புகையை மூட்டி பல வேலை பார்க்குது அம்மா. என்னத்தை சொல்ல முடியுது? ஒன்றும் சொல்ல முடியலை. தீய வச்சு மரத்தில் பிடிச்சாதே அதுக்கு தெரியும். வெயில் போடுற வெயிலுக்கு அதுவாகவே பட்டு போயிடும். சொன்னால் கேட்குதா? கேட்கவே மாட்டேங்குது. இந்த ஆத்தாவை வச்சுக்கிட்டு நம்ம வாழ ஐயோ ஐயோ. ஓடு ஓடு. போமா வெயில கூட்டிட்டு வந்து கருத்து போயிட்டேன். என்ன? அதை அள்ளிட்டு வந்துட்டேன். அடுத்த வாரம்லாம் மதுரைக்கு சரகு போறேன்னு ஓடியா போயிடணும். எனக்கு வேணாம். மயக்கமா. நீ சாம்பாரில் போடு உரிச்சு. என்னத்த? மச்சப்புக்காய். மொச்சக்காயா? இட்லி பிடிக்கி. முருங்கை கீரை இல்லை. என்ன? அவ்வளவுதான். ஒரு முருங்கைக்காய் கூட இல்லை. சீசன் இல்லை. சீசன் இல்லை. போதுமா? அப்போ களைக்கட்டி எடுத்துட்டா. இதெல்லாம் எடுத்துட்டு மணிக்கா, என்ன கீரை வியாபாரமா? ஆமாம், இன்னைக்கு சண்டேன்னா நாங்கள் தோப்புக்கு போயிடுவோம் வேலை பார்க்க. சரியா? சரி. இன்னைக்கு கொஞ்சம் கிளீனிங் வேலையெல்லாம் வயலில் நடந்துச்சு. அதோட ஒரு மரத்தை வெட்டணும். ஒரு மரத்தை அப்படியே இங்கே கொண்டு வந்துட்டீங்க? ஆமாம், வெட்டதே தலையுமா. சரி. நம்ம இப்போவே வெட்டி விட்டாலே காய் காய்க்க சரியாக வரும். அது 10-15 மரம் இருக்கு. அப்பப்போ ஒரு மரமாக அந்த வேலை பார்ப்போம். முருங்கையை சரி சரி முல்லையை அடித்து வளர்க்கணுமா, முருங்கையை வெட்டி வளர்க்கணும்னு பழமொழி இருக்கு. பழமொழியா இல்லை நீங்களா சொல்கிறீங்களா? பழமொழிதான், நம்மளா சொல்கிறதே பழமொழி. அதனால எல்லாரும் கேட்டாங்க நம்ம பக்கத்தில். சரி, 10 ரூபா நல்லா பெரிய முடினே. இதை ஃபுல்லாக கேட்டவங்களுக்கு கொடுத்துட்டு இது ஃபுல்லாக நம்ம வந்து என்ன செய்ய போறீங்க? இட்லி பொடி இறக்கி இட்லி பொடிங்கிறேன். இட்லி பொடிக்கு கொஞ்சம் அரைப்போம். அப்புறம்ல நம்மகிட்ட வந்து ரெகுலராக வந்து முருங்கை பொடி வாங்குவாங்க. ரெகுலராக. எதுக்கு அது? அதில் நிறைய பெனிஃபிட் இருக்குமா. அயன் சத்து இருக்கு. சுகரை கண்ட்ரோல் பண்ணுமா அந்த முருங்கை பொடி.
அப்புறம் நிறைய முருங்கைச்சத்துல சொல்லவா வேணும். இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. ஏகப்பட்ட மெடிசன் இருக்குது இதில். சில ஊரில் முருங்கைக்கீரையே கிடைக்க மாட்டேங்குதான் தெரியுமா. என்ன சத்து என்னென்னமோ இருக்குன்னு சொல்கிறாங்க. இரும்பு சத்து. இன்னும் எல்லாம் எங்கள் சலமையார் அம்மாவுக்கு தெரியும். அது நம்ம கீரை வந்து தேன் மாதிரி இருக்கும். அதனால நம்ம எப்பவுமே நம்ம கீரைக்கு வந்து டிமாண்ட் அதிகம். சரி சரி. தேனாட்டம் இனிக்கு நம்ம முருங்கைக்கீரை. சரியா? சரி. அப்போ இன்னைக்கு இதுதான். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனால இதே வேலை.